மக்கள் வணக்கம். மீண்டும் இந்த ஆலயம் நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அருள்மழையில் நனைய ஆனந்தம் பெருகும் இல்லையா? இந்த அனுபவத்தை பெறும் வகையில் நம் முன்னோர்கள் கட்டியவையே ஆலயங்கள். ஒவ்வொரு ஆலயத்திலும் ஒவ்வொரு அனுபவம். இனி இன்றைய நிகழ்ச்சியில் என்ன ஆலயம் என்பதை காணலாம். பெருமக்களால் பதிகம் பாடப்பெற்று அவை கிடைக்கப்பெற்ற திருத்தலங்கள் 274. அவற்றில் சோழ மண்டலத்தில் காவிரியின் வடகரையிலும் தென்கரையிலும் பல திருத்தலங்கள் உள்ளன. அவற்றில் மூவரால் தேவாரம் பாடல் கிடைக்கப்பெற்ற திருத்தலங்களில் இதுவும் ஒன்று. திருச்சியிலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த உஜ்ஜீவநாத சுவாமி திருக்கோவிலையே இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியில் நாம் காண இருக்கிறோம். திருச்சி நகரில் இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு சிறிய குன்றின் மீது இந்த உஜ்ஜீவநாதர் திருக்கோயில் அமைந்திருக்கிறது. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் ஆகிய மூவர் பெருமக்களாலும் பாடல் பெற்ற இந்த திருத்தலம் உய்யக்கொண்டான் மலை என்று அழைக்கப்பட்டாலும் தேவார காலத்தில் கற்குடி என்று வழங்கப்பட்டிருக்கிறது. குன்றின் பாறைகளில் செதுக்கப்பட்டுள்ள 64 படிகள் மீது ஏறிச் சென்றால் மலை மீது இந்த ஆலயம் அருளோடும் அழகோடும் காட்சியளிக்கிறது. கோவிலை சுற்றி பொன்னொழி ஓடை, குடமுருட்டி, ஞானவாவி, எண்கோண கிணறு, நாற்கோண கிணறு ஆகிய தீர்த்தங்கள் உள்ளன. இந்த திருக்கோயிலுக்குள் செல்ல 3 வாசல்கள் தெற்கு நோக்கி 2, கிழக்கு நோக்கி 1 உள்ளன. கிழக்கு நோக்கிய முதன்மை வாயிலின் இடதுபுறம் விநாயகர் எழுந்தருளியிருக்கிறார். செப்பு கவசமிட்ட கொடிமரத்தின் முன் மார்க்கண்டேயனை காப்பதற்காக, யமனை உதைப்பதற்காக கருவறையை விட்டு வந்த இறைவனின் திருப்பாதம் உண்டு. படிகள் ஏறிச் சென்றால் அஞ்சனாட்சி அம்பாள் மேற்கு திசையை பார்த்த வண்ணம் எழுந்தருளியிருக்கிறாள். இவள் முன் அமர்ந்து குறையை சொன்னால் கோவிலை விட்டு வெளியே செல்வதற்குள் குறைகள் நிவர்த்தியாவதாக சொல்கிறார்கள்.
புதியதாக பிரதிஷ்டை செய்யப்பட்ட அம்பாள் பாலாம்பிகை என்ற திருப்பெயருடன் கிழக்கு நோக்கி காட்சி அளிக்கிறாள். அம்பாள் சன்னதிக்கு அருகிலேயே முருகன் சன்னதி. இங்கே ஒரு முகத்துடனும் நாற்கரங்களுடனும் தேவியருடன் காட்சியளிக்கும் முருகனை அருணகிரிநாதர் பாடியுள்ளார். மார்க்கண்டேய மகரிஷி சிவபெருமானை வழிபட்ட திருத்தலங்களில் இதுவும் ஒன்று. ராவணன் உட்பட உபமன்யு பலரும் இத்திருத்தலத்து இறைவனை போற்றி பேறு பெற்றிருக்கிறார்கள். 18ஆம் நூற்றாண்டில் இந்த திருத்தலம் பிரிட்டிஷ், பிரெஞ்சு மற்றும் மைசூர் போர் வீரர்கள் தங்கும் போர்க்கால முகாமாக இருந்திருக்கிறது என்பது முக்கியமான வரலாற்று செய்தியாகும். கருவறையில் மூலவர் உஜ்ஜீவநாதர் சுயம்புலிங்கமாக மேற்கு பார்த்த வண்ணம் காட்சியளிக்கிறார். உத்தம சோழன், ராஜராஜ சோழன் பற்றிய குறிப்புகள் அடங்கிய கல்வெட்டுக்கள் கொண்ட இத்திருக்கோயிலில் ஆகம விதிப்படி கட்டப்பட்டுள்ளன. நந்திவர்ம பல்லவன் 1200 ஆண்டுகளுக்கு முன் 50 அடி உயரத்தில் மலை மீது இத்திருக்கோயிலை கட்டியிருக்கிறான். வில்வமே தலமரமாக விளங்கும் இந்த உய்யக்கொண்டான் மலையில் எழுந்தருளி இருக்கும் அஞ்சனாட்சி உடனுரை உஜ்ஜீவநாதரை வணங்கி வழிபட்டால் யமபயம் நீங்கும், ஆயுள் கூடும் என்று தலபுராணம் தெரிவிக்கிறது. நந்திவர்ம பல்லவனுக்கு குலதெய்வமாக விளங்கிய ஜேஷ்டா தேவி இக்கோயிலிலும் காட்சியளிக்கிறார். இவளை தரிசித்தால் விபத்துகளிலிருந்து நம்மை காப்பாற்றுவாள் என்று கூறுகிறார்கள். தமிழகத்தில் இந்தியாவை கடந்தும் பாடல் பெற்ற தலங்கள் 276. அவற்றுள் காவிரி வடகரை தென்கரை என்று பிரித்து போற்றக்கூடிய தலங்களில் காவிரியினுடைய தென்கரையில் 4வது தலமாக விளங்குவது திருக்கற்குடி மாமலை. இது உய்யக்கொண்டான் திருமலை என்று
போற்றப்படுகிறது. தர்மயாதீனத்தினுடைய நிர்வாகத்தில் உள்ளது. இந்த தலம் மலை, மாமலை என்று போற்றப்படுகிறது. திருச்சிராப்பள்ளியை சூழ்ந்து திரு எறும்பியூர் மலை, திருச்சிராப்பள்ளி மலை, அடுத்து உய்யக்கொண்டான் திருமலை, மூன்றும் மலைகளால் இருக்கிறது. ஆனால் திருச்சிராப்பள்ளியை குன்றுடையானை கூற என் உள்ளம் குளிருமே என்று ஞானசம்பந்த பிள்ளையார் அருளுகின்றார். ஆனால் இந்த கற்குடியில் உள்ள குன்று போன்று இருக்கின்ற இந்த தலத்தை மாமலை என்று போற்றுகின்றார். அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது இந்த மலை. இதில் மூவரால பாடல் பெற்ற தலம் காவிரி தென்கரையில் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இது மட்டும்தான். இதில் மார்க்கண்டேயனுக்கு அனுக்கிரக தலமாகவும் இந்த தலம் விளங்குகிறது. விடையானை, சடையானை, வெறித்த மான்கொள் கையானை, கற்குடியில் விழுமியானை, கற்பகத்தை கண்ணார கண்டேன் நானே என்ற அப்பரின் வாக்குப்படி இத்தல இறைவனை கண்டாலே கலிதீரும் என்கிறார்கள். நாள்தோறும் ஒரு ஆலயத்தை பார்ப்பதோடு மட்டுமின்றி நாள்தோறும் ஒரு திருப்புகழ் பாடலும் அதற்கான விளக்கமும் கேட்டு வருகிறோம். இனி இன்றைய நிகழ்ச்சியில் என்ன பாடல், என்ன விளக்கம் என்று பார்ப்போம். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. இரவுக்கு வேண்டியதை பகலில் தேடிக்கொள்கின்றோம். மழைக்காலத்தில் நமக்கு, ஏன்னா மழை என்றால் வெளியில் போக முடியாது, 10 பொருட்களை வாங்க முடியாதல்லவா, மழைக்காலத்தில் நமக்கு தேவையானவைகளை கோடை காலத்தில் சேகரித்து வைத்துக் கொள்கிறோம். கோடை காலத்தில் மழை இருக்காது, விளைச்சல் ஏது, அதற்காக மழைக்காலத்தில் என்னென்ன உண்டோ கிடைக்கின்றனவோ சேர்த்து வைத்துக் கொள்கின்றோம் அல்லவா. அதுபோல நாம் சேர்த்து வைத்து கொள்ள வேண்டியது உள்ளே இருக்கக்கூடிய உயிருக்கு எது என்ன என்பதை அருணகிரிநாதர் இந்த கந்தர் அலங்கார பாடலில் கூறுகின்றார். மலையாறு கோரெழ வேல் வாங்கினானை, மலையாறு கோரெழ வேல் வாங்கினானை, வணங்கி அன்பின் நிலையான மாதவம் செய்குமினோ, வணங்கி அன்பின் நிலையான மாதவம் செய்குமினோ, நும்மை நேடி வரும் தொலையாவழிக்கு பொதி சோறும் உற்ற துணையும் கண்டீர், தொலையாவழிக்கு பொதி சோறும் உற்ற துணையும் கண்டீர்,
இலையாயினும் வெந்தது ஏதாயினும், இலையாயினும் வெந்தது ஏதாயினும் பகிர்ந்து ஏற்றவர்க்கே. அற்புதமான பாடல், அற்புதமான பாடல். நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் பார்த்தோம் அல்லவா, இரவுக்கு வேண்டியதை பகலிலும், கோடை காலத்திற்கு வேண்டியதை குளிர்காலத்திலும், குளிர்காலத்திற்கு வேண்டியதை கோடை காலத்திலும் சேகரித்து சேமித்து வைத்துக் கொள்கின்றோம் அல்லவா. அதுபோல இம்மை வாழ்வு இருக்கின்றது, மறுமை வாழ்விற்கு நாம் எதை சேகரித்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அருணகிரிநாதர் இப்பாடலில் நமக்காக அறிவுறுத்துகின்றார். அது மட்டுமல்ல, இதில் ஒரு மாபெரும் சோஷலிசம் தத்துவம் என்னெல்லாமோ சொல்கின்றார்கள்லவா, அதுவும் இடம்பெற்றிருக்கின்றது. மலை 6 கூரேட வேல் வாங்கினானாம். அந்த முருகப்பெருமானுக்கு மட்டுமல்ல, முருகப்பெருமான் கைகளில் இருக்கும் வேலாயுதத்திற்கும் 6 முகங்கள் உண்டு. காஞ்சிபுரத்தில் அங்கே எழுந்தருளி இருக்கும் குமரக்கோட்டத்தில் இருக்கும் முருகப்பெருமான் கைகளில் இருக்கும் வேலாயுதத்தில் இந்த 6 முகங்களையும் நாம் காணலாம். முருகப்பெருமான் வேல் விட்டு கிரௌஞ்சமலையை பிளந்த பொழுது அந்த வேலாயுதம் அம்மலையை 6 கூறுகளாக பிளந்ததாம். அப்படிப்பட்ட அந்த முருகப்பெருமானை ஏன் இந்த இடத்துல மலையை வேலால் பிளந்தான் என்று சொல்ல வேண்டும்? அப்படிப்பட்டவன் நம்முடைய வினை மலைகளையும் பிளந்தறிவான் என்பதற்காகவே. அப்படிப்பட்ட அவனை வணங்கி நிலையான மாதவம் செய்யுங்கள் என்கின்றார். நிலையான மாதவம் எது? இவைகளெல்லாம் அல்லவாம். மாதவம் செய்யுங்கள் என்று சொன்ன அருணகிரிநாதர் அது என்ன என்று பாடலின் பிற்பகுதியில் விளக்குகின்றார். வேறு வதி எதுவும் அல்லவா, தொலையா நும் வழி, அதாவது அந்த வழி என்கின்றோம் அல்லவா, மறுமை வாழ்வு. அதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? வேறு எதுவும் அல்ல, அந்த வழிக்கு நமக்கு பொதிசோறும் உற்ற துணையாகவும். ஏன்னா துணையோடல்லது நெடுவழி போகேல். நம் தமிழை எதையா விட்டு வச்சாங்க அவர்கள். ஒரு சாதாரண பயணத்திற்கே துணையோடு இல்லாமல் போகக்கூடாது என்றால் அந்த பயணம் மறுமை வாழ்வு, அதற்கு ஒரு துணை வேண்டாமா? பொதிசோறு அங்கு நமக்கு போகும் பொழுது நமக்கு உணவாம், உற்ற துணையாம். எது? அந்த மாதவம் எது? இந்த பொதிசோறு எது? உற்ற துணை எது? அருணகிரிநாதர் சொல்லுகின்றார், இலையாயினும். ஐயோ ஐயோ ஐயோ, என்ன வாக்கு, என்ன வாக்கு! அதாவது இடைக்குறை என்று ஒருவாறு நாம் எடுத்துக்கொண்டால், இல்லை என்று வந்தவர்களுக்கு இல்லை என்று சொன்னாமல் நாம் கொடுக்க வேண்டும். அதாவது என்ன இருந்தாதானே என்று நாம் நினைக்கலாம். அவ்வாறு இல்லாமல், இலையாயினும் நம்மிடம் இல்லாவிட்டால் கூட சாப்பிடும் பொழுது உண்ணும் போது ஒரு கைப்பிடி என்று திருமூலர் சொன்னார் அல்லவா, அதுபோல இன்னொரு அர்த்தம் இலையாயினும் என்றால், பெரிய புராணத்தில் இளையான்குடி மாற நாயனார் என்பவர் எதுவுமே இல்லாத நிலையிலும் வீட்டின் பின்புறத்தில் விளைந்திருந்த கீரை வகைகள், இலை சொல்றோம் அல்லவா, அந்த கீரை வகைகளை பறித்து பக்குவப்படுத்தி அங்கே வந்த அடியார்களுக்கு உணவிட்டு படைத்ததாக பெரிய புராணம் பேசுகின்றது. அப்படி ஒரு இலைய, ஒரு சின்ன ஏதாவது கீரை முதலான அவைகளையாவது அடுத்தவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து உண்ணுங்கள். ஓஹோ, அப்புறம் அப்படின்னாரு, வெந்தது ஏதாயினும். வெந்தது ஏதாயினும்னா உணவு வகைகள், அதையாவது ஏதாவது கொஞ்சமாவது பகிர்ந்து அடுத்தவர்களுக்கு கொடுத்து விட்டு உண்ணுங்கள். இதைவிட மறுமைக்கு நலம் பயக்கக்கூடியது எதுவும் அல்ல. இதைவிட இன்று வேறு எதுவும் நாம் சொல்லவும் முடியாது. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்று வள்ளுவர் சொன்னார் அல்லவா, அதைத்தான் இங்கே அருணகிரிநாதரும் மறுபடியும் நமக்கு அறிவுறுத்துகின்றார். ஆனால் இல்லை என்று சொல்லக்கூடிய நிலை வராமல் நம் எல்லோருக்கும் எல்லா செல்வங்களும் கிடைக்கட்டும். வள்ளுவர் சொன்னபடி, இந்த வள்ளி மணவாளனுடைய அடியாரான அருணகிரிநாதர் சொன்னபடி அடுத்தவர்களுக்கு கொடுப்போம், அவர்களை வாழ வைப்போம், நாமும் வாழுவோம். வள்ளி மணாளன் அருள் புரிவான். சரி நேயர்களே, நிகழ்ச்சியை பார்த்தீர்களா? இதில் இடம்பெற்ற காட்சிகளும் கருத்துக்களும் உங்கள் மனதை மகிழ்விக்கும் வகையில் அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். மீண்டும் வேறொரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரண்யா. நன்றி, வணக்கம்.